சென்னை ராயபுரம் கல்மண்டபம் சாலையின் நடுவே தாழ்வாக தொங்கிக் கொண்டிருந்த தனியார் நிறுவனத்தின் இன்டர் சேவை கேபிள் அசோக் என்பவர் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனம் சிக்கி விபத்துக்குள்ளாகி மாநகர பேருந்தின் அடியில் சிக்கிக் கொண்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை ராயபுரத்துல சாலையின் குறுக்கே தொங்கிக் கொண்டிருந்த கேபிள் ஒயரானது வாகன ஓட்டின் கழுத்தில் சிக்கி விபத்து ஏற்பட்டு அந்த வாகன ஓட்டி நல்வாய்ப்பாக உயிர் கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பா சென்னை ராயபுரம் கல்மண்டபம் சாலையில வேலைக்கு செல்வதற்காக சென்று கொண்டிருந்த அசோக் என்ற இளைஞரின் இருசக்கர வாகனத்திலும் அவர் கழுத்திலும் இந்த இன்டர்நெட் சேவை கேபிளானது சிக்கியிருக்கிறது. அதனை உடனே சிக்கிய உடனே அந்த இருசக்கர வாகனம் இழுத்து சென்று முன்னால் சென்று கொண்டிருந்த பேருந்தின் முன் சக்கரத்தில் இந்த இருசக்கர வாகனமானது சிக்கியிருக்கிறது. நல்வாய்ப்பாக அசோக்குமார் இந்த இருசக்கர வாகனத்திலிருந்து குதித்தனால எந்தவித காயங்கள் இல்லாமல் தப்பியிருக்கிறார். போலீசார் கேபிளை அகற்றி அவரை முதலுதவி சிகிச்சைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பா இந்த கேபிள் தொங்கிக் கொண்டிருந்த போது முன்னால் சென்ற பேருந்தில் பக்கவாட்டில் இந்த கேபிள் சிக்கி பின்னால் சென்று கொண்டிருந்த அசோக்கின் இருசக்கர வாகனத்திலும் அவர்களுக்கு கழுத்திலும் சிக்கியதால இந்த விபத்து ஏற்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது. முன் சக்கரத்தில் இருசக்கர வாகனம் சிக்கிக் கொண்ட நிலையில அசோக்குமார் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியிருக்கிறார். அந்த பேருந்து ஓட்டுநரின் சாதகத்தினால அவர் தப்பியதாகவும் அந்த வாகன ஓட்டிகள் அங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் தெரிவித்து அவருக்கு பாராட்டை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.